விறகு நான் வண்டமிழே, உன் விரல் பட்ட பிறகு வீணையாகி போனேன். தாயே தமிழே, தலைவணக்கம். நான் எஸ்.பி. சிவானிஸ்ரீ, செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். வாசனையால் மனம் கவர்ந்து வண்ணங்களால் உள்ளம் பறிக்கும் பூக்களுக்கு இணையான அழகு இப்பூவுலகில் உண்டோ? கூறுங்கள். நம் தமிழ் மண்ணுக்கே சொந்தமான 99 மலர்களின் பெயர்களை நம் தமிழ் பாட்டன் கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டிலிருந்து இதோ உங்களுக்காக. ஒன் செங்காந்தல், ஆம்பல், அனிச்சம், தன்கை குவளை, வெட்சி, குறிஞ்சி, செங்கோடு வேரி, தேமா மனுசுகை, உருதுனார் அவிழ்த்துத்து, உந்துள் கூவிலம், எருப்புரை எழுரம், கள்ளி கூவிரம், வடவனம் வாகை, வான்பு கொடசை, எருவே செருவிலை, மணிப்பும் கருவிலை, பைனி வாணி, பல்லினர் கொருவும், பசும்புடி வகலம், பல்லினர் காயா, விரிமலர் ஆவிரை, வேரல் சூரல், குறிப்பூலை, குழுகணி, குறுகிலை மருதம், விரிப்பும் கோங்கம், போங்கம் திலகம், தேங்கமிழ் பாதிரி, செருஞ்சி எதிரல், பெருந்தன் சண்பகம், கரந்தை குலவி, கடிக்கமிழ் களிமா, தில்லை பாலை, கள்ளிவர் முல்லை, குள்ளை பிடவும், சிறுமாரோடம், வாழை வள்ளி, நீர் நெய்தல், தாழை தரவும், முல்தாள் தாமரை, ஞாழல் மவ்வல், நறுந்தங்கொகுடி, சேடல் செம்மல், சிறுசங்குரலி, கோடல் கைதே, குங்குமது நறுமுகை, காஞ்சி மணிக்குலை, கட்கமண் நெய்தல், பாங்கர் மரம், பல்பெரு நனக்கம், ஈங்க இலவும், தூங்கினர் கொன்றை, அடும்ப மராத்தி, நெடுங்கொடையவரை, பகன்றை பலாசம், பல்பூ பிண்டி, வஞ்சி பித்திகை, சிந்துவாரம், தும்பை துழாய், சுடற்பூ தோன்றி, நந்தி நரமும், நெரும்பூ நாகம், பாரம் பீரும், பைங்கொரு கத்தி, ஆரம் கால்வாய், கடியிரும் புன்னை, நரந்தம் நாகம், நள்ளிருள் நாரி, மாயிரும் குருந்தும், வேங்கையும் பிறவும். நன்றி, வணக்கம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தாயே தமிழே, தலைவணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்.பி. ஷபினோ. நான் அரசு உயர்நிலைப்பள்ளி செய்யாறு திருவத்தூரில் படித்து வருகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு சிக்கனமும் சிறு சேமிப்பும். பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவு துணை புரியும், சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை புரியும் என்றார் கவிஞர் சுரதா. சிக்கனம் தேவை இக்கணம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இந்தியாவில் 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 30ஆம் நாள் உலக சிக்கன நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேவையற்ற செலவுகளை கழித்து சிக்கனத்தோடு வாழ்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பதையே உலக சிக்கன நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என மனித வாழ்க்கையில் பொருளின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். மனிதர்கள் கடின உழைப்பின் மூலம் ஈட்டிய தொகையை பாதுகாப்பான இடத்தில் முதலீடு செய்து தக்க நேரத்தில் திரும்ப பெற்றுக் கொள்வதே சிறு சேமிப்பாகும். அவ்வாறு பெற்ற தொகையின் மூலம் பிள்ளைகளின் படிப்பு, வீடு கட்டுவது போன்ற அடிப்படை வசதிகளை கடன் பெறாமல் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சிலர் வரட்டு கௌரவத்திற்காக பார்க்கும் பொருளை எல்லாம் தவணை முறையில் வாங்கிவிட்டு பிற்காலத்தில் கடன் பிரச்சனையால் அவதிப்படுகிறார்கள். ஆகவே சிறக சேமித்து சிக்கனமாய் வாழ்ந்தால் பாறாங்கல் மீது விழுந்த மழை நீர் போல் நமது துன்பங்கள் சிதறிவிடும். சிக்கனமாய் சேமித்து சிக்கனமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.